பவர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். மனைவியை கொன்று குக்கரில் வேக வைத்த கணவர். என்னையா சொல்ற? ஏதாவது உளறாத நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நடந்திருக்கு உண்மைதான். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் மீர்பேட் காவல் நிலையத்துல மாதவி என்ற பொண்ண காணலன்னு சொல்லி ஒரு வயசான தம்பதி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்தோனே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாரி என் என் பேர பசங்க, பேத்தி, பேரன மட்டும் அனுப்பி வச்சுட்டு, என் பொண்ணு "நான் வர்றேன்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திருப்பி நான் ஃபோன் பண்ணி பார்த்தா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லி எங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, "இது மாரி உங்க பொண்ணு இன்னொருத்தன் கூட ஓடி போச்சு" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி 18ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. போலீஸ் வந்து போலீஸ் விசாரணையில மாப்பிள்ளைய கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஆமாங்க. இது மாரி ஏதோ போலீஸ் வழக்கமா விசாரிக்கும்ல. அந்த மாரி இது மாரி பேத்திக்கு போயிட்டு நான் கல்யாணம் போயிட்டு வரேன்னு சொல்லி சைட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்க உள்ள பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சங்கராந்தி. இப்ப நம்ம இங்க பொங்கல் சொல்றோம்ல, அங்க சங்கராந்தி. சங்கராந்தி வேலைய முடிச்சுட்டு நான் பசங்கள முதல்லயே அனுப்பி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனாங்க. திடீர்னு பார்த்தா ஆள காணோம். ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, அவ இவன் கூடயே ஓடி போச்சு அப்படின்ற விஷயத்த கணவன் சொல்றாரு. இப்ப போலீஸ்க்கு வழக்கமான விசாரணை கேஷுவலா நடக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் தான் வழக்கமா எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, கோல்டு. அந்த பொண்ணோட ஃபோன் ட்ராக் பண்ணி பார்க்கறதுல ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆனா, அந்த ஏரியா தவிர வேற எங்கேயும் போகல. அப்ப போலீஸுக்கு சந்தேகம் வருது. மறுபடியும் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, இவர் யார்? இந்த கணவன் யாருன்னா, ஆர்மி ரிட்டயர்டு. டிஆர்டிஓல வாட்ச்மேனா ஒர்க் பண்றாரு. அவர் பேர் சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்திட்ட தான் போலீஸோட சிக்னல் ரெக்கார்டு இதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம், போலீஸ் வலுவான சந்தேகங்களோட காவல்நிலையத்துல வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோம்னா, முன்னுக்கு முரணா சொல்லிட்டு இருந்தவரு ஒரு கட்டத்துல கிடுக்குப்பிடியான கேள்விகள் கேட்டு லாக் பண்றாங்க. அவர் ஒத்துக்கிறாரு. இந்த மாரி என் மனைவிக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வரும். எதனாலன்னா, இந்த மாரி அடிக்கடி ஃபோன் அதிகமா நம்ம நேரம் பேசுவோம். யார் கூட பேசிட்டு என்னன்னு கேட்கும்போது, இதனால எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்துட்டு இருந்துச்சு. நான் ஆர்மி வாலண்டரி ரிட்டயர்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்காண்டியே தான் நான் வந்தேன். வந்துட்டு நான் இங்க செக்யூரிட்டி கார்டா இங்க பிரைவேட்ல டிஆர்டிஓல செக்யூரிட்டியா வேலை செஞ்சேன். இதோடைய பிரச்சனை எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. அவளுக்கும் இதுக்குமான முரண்பாடு இதனால தான் எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அது ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்ச உடனே, அவள் மேல உள்ள சந்தேகம் எனக்கு அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதோடைய எனக்கு கோவம் அதிகமாக, நான் இவள தீர்த்து கட்டணும் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். தீர்த்து கட்டினா நம்ம மாட்டிக்கிடாம கொலை செய்றது எப்படி? அப்படின்னு நான் இதுல எல்லாமே நெட்ல படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். படங்கள் பார்த்து சில ஐடியாக்கள் எனக்கு ஒண்ணு தோண ஆரம்பிச்ச உடனே, ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு யாரும் இல்லாத நேரத்துல ஒரு நாய் என் வீட்டு வாசல்ல வந்துச்சு. அந்த நாய கொலை அடிச்சு கொன்னு பாத்ரூம்ல ஃபுல்லா கத்தியால வெட்டி, குக்கர்ல வேக வச்சு, பொடியாக்கி, எலும்பெல்லாம் தூளாக்கி, பாத்ரூம் ஆத்துக்குள்ள எரிஞ்சுட்டேன். ஸோ இதே மாதிரி தன் மாதவியையும் ஒரு நாள் பண்ணிறணும்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டு இருந்தார். இப்ப எப்படா அதுக்கான டைம் வரும்னு காத்துட்டு இருக்கும்போது, சங்கராந்தி ஃபங்ஷனுக்கு தன் குழந்தைகள தனியா அனுப்புறதுக்கு இதுதான் டைம்னு சொல்லிட்டு, குழந்தைகள அவன் மூலியமாவே பேசி சங்கராந்திக்கு அப்பா, அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அனுப்பி வச்சுட்டு மாதேவி கிட்ட பேசும்போது, இத பத்தி நான் கேட்கும்போது, வழக்கமா நடக்கிற சண்டைன்னு புரிஞ்சுச்சு. அப்படியே தள்ளி விட்டா இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் பாத்ரூம் இழுத்துட்டு போய், அவள கண்டாந்துண்டமா துண்டு துண்டு கறியா வெட்டி, இ வெட்டி வச்சுட்டு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு அத ஐஸ்ல அந்த பிளட் லீக் ஆகாம இருக்கிறதுக்கு, ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு, இத 3 நாளா, ஒரே நாள்ல வேக வைக்க முடியாதுல்ல. இத 3 நாளா அந்த கறிய வேக வச்சு, பீஸ் ஆக்கி, காய வச்சு, இந்த ப்ராசஸ் மட்டும் 3 நாள் அவர் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு, அந்த எலும்பெல்லாம் அம்மி போட்டு அரைச்சு, தூள் தூளாக்கி மொத்தமா பேக் பண்ணி, நாய எப்படி ஆத்துல எரிஞ்சாரோ, ட்ரையல் பார்த்தாரோ, அதே மாரி மாதவிய ஆத்துக்குள்ள மீன் இருக்குவார்.
இறங்கிட்டாரு. இத போலீஸ் விசாரணையில அவரா ஒத்துக்கிட்டாரு. அதுக்கான பயன்படுத்தின கத்தி இதெல்லாம் ஒப்படைச்சுட்டாங்க. போலீஸார் அத கைப்பற்றியிருக்கு. இப்ப ஆத்துல இது ஏதாவது சுமல் வச்சு, நாய் வச்சு தேடி பார்க்குறாங்க. அது எப்படி சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம் தான். இன்னும் விசாரணை அத பத்தி தேடுதல் போயிட்டு தான் இருக்கு. இப்ப இதே மாதிரி சம்பவங்கள் கணவன் மனைவியை கொல்றது, மனைவி கணவனை கொல்றது இப்படி சம்பவங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கு. இது இந்த கணவனா மனைவியா பல நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஒத்துமையா வாழ்ந்திருக்கிறோம், செஞ்சிருக்கோம். கொலை செய்யற அளவுக்கு கொடூரமா மாறுறதுக்கு மனநிலை எங்க இருந்து வருது அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒண்ணு மாற வேண்டியது மக்களா, மாற்ற வேண்டியது கலாச்சாரமா அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம வளர்ந்து வந்த கலாச்சாரம்னு நமக்கு ஒண்ணு வளர்ந்துருக்கும் இல்லைங்களா? அதனுடைய கோட்பாடுல பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி, கணவன் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றது தான். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தனோட வாழ போயிரலாம். இதுதான் நம்ம காலகாலமா உள்ளது. இப்ப அது அந்த அடிப்படையில போகும்போது கணவனோ இல்ல மனைவியோ இன்னொரு லீகல் அஃபேர்ஸ் வைக்கும்போது அது தப்பா படுது. அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. இது தவறா, சரியா அப்படின்றது அதுக்குள்ள நம்ம போக முடியல. ஏன்னா அவங்கவங்க மனநிலை பொறுத்து. ஆனா எதுவா இருந்தாலும் கோர்ட்லயே நீங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தன் கூட வாழலாம்னு சொல்லி கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க கணவனை பிடிக்கலையா? மனைவி வேற பக்கம் போய்க்கோங்க. மனைவி பிடிக்கலையா? கணவன் வேற போய்க்கோங்க. இந்த மாதிரி கொடூரமான கொலை செய்யணும் எண்ணத்துக்கு தயவு செய்து மாறுங்க. இவங்க ஃபாரின்ல எல்லாம் பாருங்க, கள்ளக்காதலால கொலை நடந்திருக்கான்னு எங்கேயுமே பாருங்க. எந்த நாட்டிலையும் கள்ளக்காதலால கொலை இருக்காது. அத உணர்வுகள தான் பார்க்குறாங்க. நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சு இதுக்குள்ள வச்சிருக்கிறோம். அதனால தான் இது அதிகமான கொலைகள் நடக்குதா? இதால ஏத்துக்கிட முடியலையா? அப்ப மாற வேண்டியது மக்களா? மாற்ற வேண்டியது கலாச்சாரமா? அப்படின்றது தான் இப்ப நம்ம முடிவெடுக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். மற்றும் ஒரு செய்தியோட உங்க பவர் மீடியா நேயர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.